வெல்கம் டு சிம்பிள் சீக்ரெட்ஸ் தமிழ். நம்ம எல்லாருக்குமே KFC சிக்கன் அப்படின்னா ரொம்ப கிரேஸ். இதில் வந்து நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறது வந்து அதோட க்ரன்ச்சியான க்ரஸ்ட்டும் சாஃப்டான சிக்கனும் அதோட டேஸ்ட்டும் தான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். நிறைய வீடியோஸில் வந்து இந்த க்ரன்ச்சியான க்ரஸ்ட் வர்றதுக்காக கார்ன்ஃப்ளேக்ஸ், பிரெட் க்ரம்ஸ், நட்ஸ், ஓட்ஸ் இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருப்பாங்க. இது எதுவுமே தேவையில்லை. இதுக்கு வெறும் மாவு இருந்தால் மட்டும் போதும். இதை பண்ணுறதுக்காக 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 கப்பு தண்ணி, அதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், அப்புறம் ஆரஞ்சு பீல், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கர்ட், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பவுலில் சிக்கன் எடுத்து அதில் இந்த மிக்ஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸை ஊற்றி இதை மேரினேட் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ் ஆயிலில் சுற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 12 hours மேரினேட் பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ இந்த சிக்கனை ஓவர் நைட் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இதிலேருந்து இந்த சிக்கனை மட்டும் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி, 1 டீஸ்பூன் சால்ட்டு, கார்லிக் பவுடர், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ் ஆயில் சுற்றி மசாலா பிடிக்கிறதுக்காக 1 hour மேரினேட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியே இருந்தாலே போதும். அப்புறமா ஒரு பவுலில் 2 கப் மைதா, 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், சில்லி, பெப்பர், சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ். இந்த மிக்ஸ்டு ஹெர்ப்ஸில் வந்து நீங்கள் தைம் மட்டும் அவாய்ட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை எடுத்து மாவில் போட்டு ஃபஸ்ட் கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் ஃபஸ்ட் கோட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. மாவில் ஈரம் பட்டு நிறைய திருத்திருப்பு இருக்கும். அந்த திருத்திருப்பு எல்லாமே அப்பப்போ வந்து இந்த மாதிரி சல்லடை வச்சு சலைச்சி எடுத்து மாற்றிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் கோட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து பாலில் 4 செகண்ட் வந்து முக்கணும். அப்புறமா எடுத்து ட்ரை ஃப்ளோரில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சிக்கன் வந்து கையில் படாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி உதரும் போது அந்த ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா தெரியும். இந்த மாதிரி அழகாக ஃப்ளேக்ஸ் வரும். நல்லா உதர்னா தான் அந்த ஃப்ளேக்ஸ் வந்து வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சிக்கன் எடுத்து அதில் போட்டு ஃப்ரை பண்ண போடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோன்னா நல்லா வேகும். 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேம் அப்படின்னா உள்ளே வேகாது. இந்த மாதிரி அழகாக க்ரன்ச்சியான கிறிஸ்பியான சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது. இந்த கிறிஸ்பியான க்ரன்ச்சியான சிக்கனை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம